அச்சம் தவிர்த்து ஆண்மை தவறாமல் வீரியம் பெருக்கி வெடிப்புற பேசி பெண் விடுதலைக்காக போராடி காக்கை குருவி எங்கள் சாதி என்று கொண்டாடி சாதிகள் இல்லையடி பாப்பா என்று முழக்கமிட்ட எட்டயபுரத்தில் உதித்த 8வது அதிசயம் நம் முண்டாசு கவி பாரதி. எத்தனை கோடி இன்பம் அவரது கவிதையை நாம் இங்கு கவி பாட. கடலின் சிறு துளியாய் நம் முண்டாசு கவி பாரதியின் கவிதை இதோ உங்களுக்காக. தேடி சோறு நிதந்தென்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடை துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்று கிரையெனப்பின் மாயும் பல வேலைக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ, நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. நின்னை சில வரங்கள் கேட்பேன், அவை நேரே என்றெனக்கு நீ தருவாய். என்றன் முன்னை தீய வினை பயன்கள் இன்னும் மூலா அழிந்திடுதல் வேண்டும். இனி என்னை புதிய உயிராக்கி எனக்கேதும் கவலை அற செய்து மதி தன்னை மிக தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்க செய்வாய், என்றும் சந்தோஷம் கொண்டிருக்க செய்வாய். தோளை வலியுடையதாக்கி உடல் சோர்வும் பிணிப்பளவும் போக்கி அறிவாளை கொண்டு பிறந்தாலும் கட்டுமாறா உடல் உறுதி தந்து சுடர் நாளை கண்டதோர் மலர் போல் ஒளி நன்னி திகழும் முகந்தந்து மதவேளை வெல்லும் முறை கூறி தவமேன்மை கொடுத்தருளல் வேண்டும், தவமேன்மை கொடுத்தருளல் வேண்டும். நன்னும் பாட்டினோடு தாளம் மிக நன்றாவுல தழுந்தல் வேண்டும். பல பன்னீர் கோடி வகை இன்பம் நான் பாட திறனடைதல் வேண்டும், நான் பாட திறனடைதல் வேண்டும். கல்லை வைரமணி ஆக்கல் செம்மை கட்டி தங்கமென செய்தல் வெறும் புல்லை நெல்லென புரிதல் பன்றி போத்தை சிங்க வேறாக்கல் மண்ணை வெள்ளத்தில் இனிப்பு வர செய்தல் என முன்னே தோன்றிட இந்நாட்டை நான் தொல்லை தீர்த்து உயர்வு கல்வி வெற்றி சூழும் வீரமறிவாண்மை வேண்டும், வெற்றி சூழும் வீரமறிவாண்மை வேண்டும். கூடும் திரவியத்தின் குவைகள் திரள் கொள்ளும் கோடி வகை தொழில்கள் இவை நாடும் படிக்கு வினை செய்து இந்த நாட்டோர் கீர்த்தி எங்கும் ஓங்க களிசாடும் திறனுக்கு தருவாய். அடித்தாயே உனக்கு அறியதுண்டோ மதி மூடும் பொய்மை இருளெல்லாம் என்னை முற்றும் விட்டு அகழ வேண்டும், என்னை முற்றும் விட்டு அகழ வேண்டும். ஐயம் தீர்ந்து விடல் வேண்டும், புலை அச்சம் போயொழிதல் வேண்டும். பல பைய செல்லுவது என்னே உன்னை பார்த்தன் கண்ணனிவர் நேரா என்னை உய்ய கொண்டருள வேண்டும். அடி உன்னை கோடி முறை தொழுதேன், இனி வைய தலைமை எனக்கு அருள்வாய். அன்னை வாழி இன்னதருள் வாழி, அன்னை வாழி இன்னதருள் வாழி. பாரதியை நாம் கொண்டாடும் போது தமிழ் தன்னை தானே கொண்டாடிக் கொள்கிறது. தமிழுக்காக தலை வணங்கும் என் சிரம் தமிழ் வளர என் உடலாகட்டும் உரம் என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுவது ஹர்ஷா. நன்றி, வணக்கம்.